Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைதா மாவு வச்சு ரொம்பவே சூப்பரா பண்ண போறோம். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பினஸா இருக்கும். நீங்க ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படினா ஒரு 6 மாசம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். நீங்க கோதுமை மாவுல கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ இல்ல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன். இது கூட காரத்துக்காக பெப்பர் பொடி இது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், அப்புறமா கொஞ்சமா நறுக்கின கறிவேப்பிலை, இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்க காரத்துக்கு பெப்பர் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு இந்த நெய் எல்லாமே மாவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம். நம்ம பிசைஞ்சிட்டு கை வச்சு பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிற ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு எடுங்க. இன்கேஸ் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சமாக வரமாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து, அதாவது நம்ம மாவு உருட்டின மாவுலேருந்து பகுதி அளவு மாவு மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு தூவி நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தியோட ஸ்டேஜ் அந்த ஒரு அளவுக்கு கூட நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு தூவி நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது அது அங்கங்கேயே ஒட்டாமல் அப்படியே நம்மளுக்கு இலகி வரும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து பீஸா கட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. அப்புறமா கிராஸில் வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். அது வந்து பார்க்க நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து இருக்கும். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான் பாருங்கள், ஒரு டோலே நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு ஸ்நாக் வருது அப்படிங்கிறது. இப்போ இதே மாதிரி அடுத்த பேட்சும் நம்ம வந்து போட்டு எடுக்கணும். இப்போ எடுக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயோட சூடுன்னு பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பூரி மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். ஆனால் உள்ளே வந்து சாஃப்டாக போயிடும். ஸோ அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். திருப்பி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிட்ட ஆகும். திருப்பி போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மொத்தமாக அந்த எண்ணெயோட சலங்கல் சத்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டுட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலும் நம்மளுக்கு வந்து வெளியே போயிடும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே மொறுமொறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் தான் போய் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.